உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அரசியலுக்கு வரணும்னா நேரடியாக வந்துட்டு போங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கோமாளத்தினம் பண்ணுறீங்க? பெரிய பெரிய போஸ்டரை அந்த வார்டிலேயே ஒட்டி வைக்கிறாங்க. இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமும் முட்டாள்தனமும் கிடையாது. முட்டாள் இருந்ததுக்கு அளவு இல்லைன்னா அது இவங்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறதே சிறந்தது. இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அது அறிவில்லாத தனத்துடைய ஒரு உச்ச கட்டம். டைரக்டரா அறிமுகமாகி இப்போ ஹீரோவா வலம் வரவர் தான் பிரதீப் ரங்கநாதன். அவருக்கு கடந்த ஜூலை 25ஆம் தேதி பிறந்தநாள். அந்த பிறந்த நாள்ல அவரோட ரசிகர்கள் மக்களுக்கு நல்லது பண்ற விதமா பல விஷயங்கள் பண்ணாங்க. அதுல குறிப்பா அவங்க ரத்த தானம் பண்ணது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதே சமயம் அது சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. அவரோட ரசிகர்கள் ஃபேன்ஸ் கிளப் மூலமா இந்த ரத்த தானம் பண்ணிருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. ரசிகர்களோட இந்த செயலை கண்டிக்கிற விதமா எஸ்வி சேகர் அவர்கள் இப்ப பேசியிருக்காரு. நடிகர் பிரதீப் ரங்கநாதனுடைய ரசிகர்கள் இப்போது ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. அவருடைய பிறந்த நாளை என்னன்னு தெரியலை. பெரிய பெரிய போஸ்டரை அந்த வார்டிலேயே ஒட்டி வைக்கிறாங்க. இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமும் முட்டாள்தனமும் கிடையாது. இது என்னது? அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கு தெரியாதா இதை இப்படியா பண்ணுறது? நான் கூட தான் 53 தடவை ரத்த தானம் கொடுத்தோம். அதுக்காக ரத்த தானம் கொடுக்குற இடத்துலலாம் போஸ்டர் ஒட்ட முடியுமா? நீங்கள் அதுக்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதனுடைய ரசிகர்கள் உனக்கு பண்ணலாம். அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணலாம், பிரதீப் ரங்கநாதனுடைய ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி ஒரு கேப்சூல் வடிவத்தில் கொடுத்துட்டா எல்லோரும் முழுங்கிடுவாங்க. முழுங்கிட்டால் அவங்க ரத்தத்துலேயே கலந்துடும். ஸோ அவங்க ரத்தத்தில் தன்னுடைய நடிகர் தலைவருடைய ரத்தமும் சேர்ந்து கலந்த மாதிரி இருக்கும். முட்டாள் இருந்ததுக்கு அளவு இல்லைன்னா அது இவங்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறதே சிறந்தது. ஏனென்றால் ரத்தம் கொடுத்தது உடனே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வேறு ஏதாவது நோய் கிருமிகள் இருக்கிறா, வேறு ஏதாவது ரொம்ப ஆல்கஹால் கலந்துருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் எடுப்பாங்க. படத்தில் நல்ல விஷயங்களை சொன்னாலே மக்கள் நல்லபடியாக இருப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அது அறிவில்லாத தனத்துடைய ஒரு உச்ச கட்டம். அரசியலுக்கு வரணும்னா நேரடியாக வந்துட்டு போங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கோமாளத்தினம் பண்றீங்க? இப்படி எஸ்வி சேகர் அவர்கள் அரசியல் வரதுனா நேரடியா வாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு பிரதீப் ரசிகர்களை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுல இருந்தே பல நடிகர்கள் அரசியலுக்கு வர முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்து மக்கள் மத்தியில நிலவி வருது. அந்த வகையில தனுஷ் அவர்கள் சமீபத்துல நடந்த பிளட் டொனேஷன் கேம்ப்ல பேசினதும் அவர் அரசியல் வர போறாரு அப்படிங்கிற டாக்க மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில அடுத்து பிரதீப் ரங்கநாதனும் அரசியல் வர போறாரு போல அப்படின்னு பேச தொடங்கி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில எஸ்வி சேகரோட இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.